ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஐநார்த்து சீரியல் வந்து என்ன நடக்க போகுது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்தோம்னா ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்க போகுது. அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ராக வந்துட்டு எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க. நீங்கள் வந்து இங்கே இருங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ என்ன விஷயம்ட்டு வந்து நம்ம நிலா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏற்கனவே கல்யாண விஷயம் எல்லாத்தையுமே வந்து நிலா வந்து ராகவட்டம் சொல்லிட்டாங்கன்றதுனால ஒரு வேளை பழிவாங்கிறதுக்காக தான் இருக்க சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து டைம் வந்து ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு ஆட்டோனாச்சும் புக் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ஆட்டோலாம் புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு அவங்க வண்டி ஓட்டுறாங்களே அவங்க அந்த ஓனர்கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி என்னாச்சிட்ட மூஞ்சி டல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்னோன்னே இதான் விஷயமா, சரி அந்த பொண்ணை விட்டுற வேண்டி தானே அதுக்கு, ஐயோ என்னை போனேன் நான் லவ் பண்ணுறேனே அதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சோழன் வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் ஒன்றும் நீ ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக அந்த பிள்ளை வந்து உன்னை பிடிக்கும் அப்படின்னு வந்து அந்த பிள்ளை வந்து சொல்லுவா அப்படின்ற மாதிரி வந்து ஓனர் வந்து கொஞ்சம் மனசை தேர்த்தி விட்றப்பல சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டி வீட்டில் வந்து பார்த்திக்கிறேங்க நம்ம பாண்டியை பற்றி வந்து பெருந்தன்மையாக வந்து பேசிக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த பையன் கூட ரொம்ப நம்ம பிள்ளையை வளைச்சி போகிறக்காக இப்படி செய்கிறோம் தான் அந்த பையன் நல்ல பையனாக இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. அவங்க அம்மா அவங்க அப்பாவும் நம்ம வானதி அவங்க அம்மா அப்பாவும் பேசிக்கிறோன்னா வானதி வந்து அதை கேட்டுட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எப்படியா பண்ணிட்டு சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம வானதி வந்து கடைக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிக்கு எப்பயும் போல் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்ததை கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் கேட்குறாங்க. கேட்டோன்னா இந்த மாதிரி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் உன்னை வந்து ரொம்ப பெருந்தன்மையாக வந்து பேசிக்கிட்டாங்க, கையெடுத்து கும்பிட்டது மன்னிப்பு கேட்டது எல்லாத்தையுமே வந்து பெருந்தன்மையாக யோசிச்சுக்கிட்டாங்க, எனக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு அப்படின்றாங்க. உடனே பாண்டியன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் தானே டார்ச்சர்லாம் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். இப்போ என்னை பார்த்தா உனக்கு டார்ச்சர் மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி நம்ம ஆனந்தி மறுபடியும் மேலே சண்டைகளுக்கெல்லாம் சொல்லிட்டு இழுக்கிறாங்க. ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு தட்டையை வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுத்து 2 பேரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிலா பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்றத வந்து நாளைக்கு தான் வந்து எப்படி நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா நிலா வந்து நாளைக்கு தான் எடுத்துக்கட்டலாம்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாளைக்கு ப்ரோமோக்கு வந்து இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்டில் இந்த மாதிரி நம்ம சேரனை பார்த்துட்டு நம்ம நிலா வந்து கேட்குறாங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவியே கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் என்னாச்சு கேட்குன்னா, இல்லை உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சேரனை பார்த்து எல்லாருமே சாக்காயிடுறாங்க. நம்ம பாண்டி சோழன் பல்லவா எல்லாருமே பயங்கர சாக்காக எல்லோரும் எழுந்து நிற்கிறாங்க. என்ன நிலா வந்துட்டு இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் சாக்காகி நிற்காங்க. ஸோ அதை வந்து அதுக்கான எபிசோட வந்து நம்ம நாளைக்கு தான் பார்க்க முடியும். ஸோ அந்த ராகவகிட்ட வந்து நம்ம சேரை வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த விஷயம் பேசுனது நம்ம நிலாக்கிட்ட பேசுனது எல்லாமே நாளைக்கு தான் வந்து தெரிய வரும். ஸோ இன்றைக்கி நடந்தது ஃபுல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஓகே பை டாட்டா. அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.